நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்காக ஈஷராம் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த கார்டை பெறுவதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் மற்றும் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை காப்பீடு பெற முடியுங்க. இந்த கார்டை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் உள்ள அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஈஷராம் கார்டின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா 16 வயது முதல் 59 வயது வரை உள்ளவர்கள் இந்த ஈஷராம் கார்டின் மூலம் பயன்பெற முடியுங்க. மேலும் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலம் இவர்கள் எந்த ஒரு பயனையும் பெறக்கூடாதுங்க. அதில் இவர்கள் மெம்பராக இருந்தால் இந்த கார்டின் மூலம் எந்த ஒரு பயனையும் பெற முடியாது. மேலும் யாரெல்லாம் இந்த கார்டின் மூலம் பயன்பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் தொழில் செய்பவர்கள், கட்டுமான தொழில் செய்பவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெருவோரம் கடை வைத்திருப்பவர்கள், ரிக்ஷா ஓட்டுபவர்கள் போன்ற தினக்கூலிகளுக்கு இந்த ஈஷராம் கார்டின் மூலம் பயன்பெற முடியுங்க. இந்த ஈஷராம் கார்டின் மூலம் தொழிலாளிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் 2 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது மற்றும் 2 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. தொழிலாளி விபத்தில் ஊனமுற்றால் 1 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. தொழிலாளி விபத்தில் இறந்தால் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த ஈஷராம் கார்டின் மூலம் அடல் பென்ஷனா யோஜனாவில் உள்ள அனைத்து பயன்களையும் பெற முடியும். 60 வயது மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் பென்ஷனும் மற்றும் வீடு கட்ட நிதி உதவி, தொழிலாளியின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவி மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளியின் மகள்களுக்கு திருமணம் முதல் மருத்துவ சிகிச்சை வரை இந்த ஈஷராம் கார்டின் மூலம் இந்த ஈஷராம் கார்டை பெற என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த 4 ஆவணங்களையும் நீங்கள் இ சேவா மையத்தில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 12